டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்கள். புரட்டாசி மாத பலன்களில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு பார்ப்போம். 22ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டிங்க. ஸோ சஷ்டி அன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருப்பவருக்கு அது ரொம்ப சிறப்புங்க. நம்பிக்கையோடு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் பெற்றிருக்காங்க. 24ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை அஷ்டமியில் அதுவும் கரெக்டாக அந்த ராகு காலத்தில் வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்படி வணங்குவதனால் பகைவரை தகர்த்தெறிவார் கால பைரவர். ஸோ 27ஆம் தேதி ஏகாதேசி. உடலுக்கும் மற்றும் அந்த இறை எண்ணத்தோடையே நம்ம அந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது அற்புதமான பலன் கிடைக்கும். இது பிளட்டை பியூரிஃபை பண்ணுங்க. எப்போதுமே இறச்சிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி நீட்டாக உங்களுக்கு வயிறை சுத்தப்படுத்துது. அதே நேரத்தில் பசியின் கொடுமையை சொல்கிறது ஏகாதேசி விரதம் எல்லாருமே இருக்கணும். மறுபடி பௌர்ணமி பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அன்னதானங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறது. அது மட்டும் அல்லாமல் சித்தர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி 5ஆம் தேதி அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. வழக்குகள், நோய்கள் இதில் அவஸ்தப்படுறவங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வணங்குவதனால் அந்த சங்கடங்கள் கண்டிப்பாக அகலும். 9ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமி. நான் சொன்ன மாதிரி கால பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. 13ஆம் தேதி ஏகாதேசி. ஸோ அது அன்றைக்கி ஏகாதேசி அன்றைக்கி அந்த விரதமும் சிறப்பு, முன்னாடி சொன்ன மாதிரி தான். 14ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷங்க. ஸோ பிரதோஷம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பிரதோஷ காலத்தில் இறைவனை மனதார பிரார்த்தனை செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஸோ எல்லோருமே இருக்கணும். ஸோ பிரதோஷ காலம் இந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரை ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு இருங்க. 16ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிதுர் கர்மாக்கள் சம்பந்தமான விஷயங்கள், அதுக்காக நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காச்சும் வயதானவருக்கு துணிமணி இது மாதிரிலாம் எடுத்து கொடுக்குறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ இதுதான் புரட்டாசி மாதத்துடைய சிறப்பான நாட்கள். பிறகு எப்படிலாம் இருக்குங்கிறத அடுத்து பார்ப்போம். புரட்டாசி மாதம் தனுசு ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு ராசி உங்களது ராசி அதிபதி குரு அந்த ராசியிலே இருக்கிறார். ஸோ அது சிறப்பான விஷயம்தான். பட் குரு ராசியில் இருந்துன்னா இதாகிடும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. குரு இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணுவார். ஸோ கேது மாதிரி தான் வரும். ஸோ எப்படின்னா இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணி, தம்பி நீ இந்த விஷயத்தெலாம் தப்பு பண்ணியிருக்க, கிளியர் பண்ணிக்கோங்கிறது தான் அவருடைய பார்வைகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி தாயார் விஷயத்தில் ஏதாவது பணம், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுதான் ரொம்ப சிறப்பு இதில். மற்றபடி நீங்கள் ரொம்ப டென்ஷனாக வர அளவுக்குலாம் ஐயோ குரு இருக்காருங்க, ஜென்மத்தில் குரு, ஜென்ம குரு ரொம்ப டென்ஷன் பண்ணுவார் ஆகும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை தசாபுக்திகள் அந்தரங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சா ரொம்ப நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தந்தை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பணம் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதனால் முயற்சிகள் எடுங்க, நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் 2 சனி வக்கரமாக ஒரு சில விஷயங்கள் குடும்பத்தில் பணம் வரதுலையும் சரி, குடும்பத்துலையும் சரி ஒரு சில டிலேனஸ் இருக்கும். என்னடா அது ரொம்ப நாளாக ஒரு சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் இழுபறிகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ 29ஆம் தேதிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி ஆகிறனால எல்லாமே சரியாகி சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில். ஸோ இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் நடக்குது. ஸோ நல்ல முயற்சிகள் எடுங்க, சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. மற்றபடி 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நம்ம பேசும்போது மற்றவங்கள கிண்டலாக பேசுகிறது, ஜாலியாக ஏதாச்சும் பேசிடுவோம். அவங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தியாமாப்பில் இவன் என்ன பேச்சு பேசுகிறான் பாருன்னு பற்றி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லவங்களாம் இருக்காங்க, ஓகேங்களா, வில்லந்தியாக இருக்காதிங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சில பேர் கேமரா வைப்பான், பார்த்தலைவரை என்ன ஆட்டம் போடுறான் பாருன்னு சொல்கிறோடும் இருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாருக்கும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கழகங்கள்ன்றது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பொழுதுபோக்காக கொளுத்தி போட்டு போகிறதாங்க. அதெல்லாம் உனக்கு ஒரு சந்தோஷம். என்னங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கன்னா, ஐயோ நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. சைலண்ட்டாக இருந்து நம்மக்கிட்ட டிஃபன் வாங்கி சாப்பிட்டு போயிட்டு வெளியில் போயிட்டு வில்லங்கம் பண்ண ஆளுங்களாம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க, ஓகேங்களா. மற்றபடி குடும்பத்தில் செல்வ செழிப்புகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சொந்தக்காரங்க வெளியார் யார்கிட்ட பேசினா கொஞ்சம் உஷாராக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி தாயார் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயார் நல்ல நன்மைகள்லாம் இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குங்க. மற்றபடி குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி குழந்தைகள் ஒரு சில விஷயங்களில் பிடிவாதங்கள் பிடிப்பாங்க. ஸோ அதை மாற்ற முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. கலைஞர்களுக்கெல்லாம் கான்டாக்ட்லாம் இதாக வருது கொஞ்சம் இழுபறிலாம் இருக்கும்.
இழுபறி இருந்தால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ முயற்சி பண்ணிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கனால தான் பிடிவாதம்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறோம். மற்றபடி வந்து தொழிலாளர்கள், ஸோ தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா ராகு 6ல் இருப்பது, 6ல் ராகு இருந்தாருன்னா பகைவர்களை தகர்த்து தெரிஞ்சிருவார், கெட்டவன் கெட்ட இடத்துல இருந்தால் ரொம்ப சூப்பராக அப்படி இப்படின்னுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அது எப்படி இருக்குன்னா, ராகு வந்து அது வந்து செவ்வாயோட சாரத்தில் போகுதுங்க. செவ்வாயோட சாரத்தில் போகும்போது உங்களுக்கு 5ஆம் இடத்தை குறிக்கிறனால வேலை செய்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். இந்த 6ஆம் இடத்துல வர ராகுனால என்னங்க எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, 6ல் வந்து ராகு வந்து ஆஹா ஓஹோன்னு இல்லைங்க. சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதங்களில் வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். உஷாராக இல்லைன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து அதுதான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதியும். ஸோ கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஸோ செலவுகள்னு போது அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் சட்ட ரீதியான விஷயம். எங்கன்னா அங்கே கேது வர இருக்காரா, ஸோ எதாவது டேக்ஸஸ் கட்டணும்னா கரெக்டாக கட்டிடுங்க. ஸோ அதை வந்து எவனா போட்டு கொடுத்துருவாங்க. அண்ணே இவன் டபுள் கணக்கு எழுதுறான், இவன் இது மாதிரி வச்சுருக்கான், இந்த மாதிரி வச்சுருவான்னு சொல்லி சில பேர் போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. அதனால் வந்து கொஞ்சம் பெனால்ட்டிலாம் கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணுங்கிறது. அதனால் விரயங்கள் வரும், காசு விரயமாகுன்றதுக்காக கொஞ்சம் உஷாராக இருக்குன்னு சொல்கிறோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்ல நன்மைகள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறது உள்ளூர் ஆளுங்க. ஸோ உள்ளூர் ஆளுங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் யார் வேணால் கொடுப்பாங்க, சூப்பராக கடன்லாம் கொடுப்பானுங்க. பட் இருந்தாலும் தேவையான கடனா இது வேணுமாங்கிறது ஒன்றுக்கு 10 வாட்டி யோசிச்சுக்குங்க. ஸோ மற்றபடி வந்து மனைவி சார்ந்த விஷயங்கள். ஸோ 7ஆம் அதிபதி புதன் 11 நல்ல லாபங்கள் இருக்கும் இந்த மாதத்தில். மனைவிகள் நல்ல லாபங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே சிறப்புங்க. ஸோ அதெல்லாம் நல்லாவே இருக்குது. 8ஆம் அதிபதி, ஸோ 8ல் கொஞ்ச நாள் வந்து சுக்கிரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேலையில் வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் 28ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப சிறப்பான பலன்கள் அருமையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லைங்க. ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. தந்தையாரனால நல்ல நன்மைகள், தந்தையோட சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வருவதாக இருந்தால் அதற்கு வந்து முயற்சித்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும், நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்களுக்கும் தொழில் வந்து நல்ல ஒரு பெரிய லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அதுதான் மெயின். ஸோ சில பேர் வந்து வேலையே வேணாம் அப்படின்னா இப்படி பேசிட்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டுலாம் வந்துடாதீங்க. இன்றைக்கி வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு இந்த மாதம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா மாதமும் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, இல்லைன்னா உங்களுக்கு சாய்பாபா, அந்த மாதிரி ஏதாச்சும் சித்தர்கள் வழிபாடு எல்லாமே சிறப்பு தான். ஸோ ஏதாவது ஒரு சாமியை செலக்ட் பண்ணிவிட்டு காலையில் பல் விளக்கிட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் பரவாயில்ல, உட்காந்து அருமையாக உட்காந்து ஒரு விளக்கேற்றிட்டு மனதுக்குள்ளே வந்து இப்போ சாய்பாபா உங்களுக்கு பிடிக்கணும், ஓம் சாய்பாபா நம்ம ஓம் சாய்பாபா நம்ம உள்ளுக்குள்ளே அந்த சாய்பாபா வரணுங்க. அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.